உயர்தர உணவகங்களில் உணவருந்துவது போன்ற வாழ்க்கை முறைக்கு தொடர்ந்து ஆளாவதால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் உருவாகி கடன் வாங்குவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முறைக்கும் ஒரு கருவியாக மாறுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பல வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் கிரெடிட் கார்டின் ரிவார்ட் பாயிண்ட்ஸ், லான்ச் ஆக்சஸ், கேஷ்பேக் சலுகைகள் மற்றும் பிற விளம்பர சலுகைகளை குறைத்துள்ளன. இதற்கு நுகர்வோரிடையே கோபம் நிறைய இருக்கிறது. ஆனால் இதன் பின்னே உள்ள பொருளாதார தர்க்கத்தை புரிந்து கொள்வது அவசியம். ஆரம்பத்தில் வளர்ந்து வரும் போட்டி நிறைந்த சந்தையில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க தாராளமான ரிவார்ட் புரோகிராம்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டன. இலவச லான்ச் ஆக்சஸ், விரைவுபடுத்தப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக், பயண சலுகைகள் போன்றவை முக்கிய சந்தைப்படுத்துதல் கருவியாக மாறின. வாடிக்கையாளர்கள் தளத்தை விரிவுபடுத்துவதில் இந்த உத்திகள் வெற்றி பெற்றன. ஆனால் வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான செலவும் கணிசமாக அதிகரித்தது. வங்கிகள் கிரெடிட் கார்டு மூலம் வருவாய் ஈட்டும் வழிகள் 3. முதலாவது, ஆண்டு மற்றும் சேரும் கட்டணங்கள். இரண்டாவது, வணிகர் தரகு கட்டணங்கள். மூன்றாவது, சுழல் கடன் நிலுவைகளின் மீதான வட்டி. இந்த வருமானம் ரிவார்ட்ஸ் புரோகிராம்ஸின் செலவை போதுமான அளவு ஈடு செய்யாத போது வங்கிகள் சலுகைகளை திருத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மேலும் ஒரு காரணம் உள்ளது. நுகர்வோர் கிரெடிட் கார்டு சலுகைகளை அதிகபட்சமாக பெறுவதில் அதிக திறன் கொண்டவர்களாக மாறியுள்ளனர். பலர் வட்டி கட்டணங்களை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் முழு நிலுவைத் தொகைகளையும் செலுத்துகிறார்கள். ரிவார்ட் பாயிண்ட்ஸை திறமையாக பயன்படுத்துகிறார்கள். இலவச லான்ச் ஆக்சஸ், கேஷ்பேக் எல்லாவற்றையும் முழுமையாக உபயோகிக்கிறார்கள். இது நுகர்வோருக்கு நன்மை தந்தாலும் வழங்குனர்களுக்கு ரிவார்ட் புரோகிராம்ஸின் லாபத்தை குறைக்கிறது. ஆர்த்திக நிலைமைகளில் நிச்சயமற்றதாகி தவணை தவறுகள் அதிகரிக்கும் போது வங்கிகள் கூடுதல் ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் விலையுயர்ந்த லாயல்டி புரோகிராம்ஸ்க்கு கிடைக்கும் நிதி குறைகிறது. சுருக்கமாக சொன்னால், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குறைவது வங்கிகளின் குறுகிய நோக்கத்தால் அல்ல, இது மாறிவரும் பொருளாதார சூழலின் கட்டமைப்பு விளைவு. இப்படிப்பட்ட சூழலில் நுகர்வோர் என்ன செய்ய வேண்டும்? நிதி நிபுணர்கள் சில தெளிவான வழிகாட்டுதலை தருகிறார்கள். முதலாவது, அதிக கார்ட்ஸ் வைத்திருப்பதை தவிர்க்கவும். நிதி ஆலோசகர்களால் பொதுவாக 2 கிரெடிட் கார்டுகளுக்கு மேல் வைத்திருக்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஒரு முதன்மை கார்டு அன்றாட செலவுகளுக்கான நிலையான கேஷ்பேக் கிரெடிட்டாக இருக்கட்டும். இரண்டாம் நிலை கார்டு பயணம், எரிபொருள் அல்லது ஷாப்பிங் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ற சிறப்பு கார்டாக இருக்கட்டும். இரண்டாவது, விளம்பர சலுகைகளை மட்டும் பார்த்து கார்டை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்கள் உண்மையான செலவு பழக்கங்களுக்கு ஏற்ற கார்டை தேர்ந்தெடுங்கள். அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு டிராவல் ரிவார்ட்ஸ் கார்டு, தினசரி ஷாப்பிங் செய்பவர்களுக்கு கேஷ்பேக் கார்டு, வாகன உரிமையாளர்களுக்கு ஃபியூயல் கிரெடிட் கார்டு, லான்ச் ஆக்சஸ் போல ஒரே ஒரு காரணமாக கார்டு தேர்வு செய்வது தவறு. மூன்றாவது, ஆண்டு கட்டணங்கள், ரிவார்ட்கான தகுதி நிபந்தனைகள், அறிமுக சலுகைகளை விட நீண்ட கால மதிப்பு ஆகியவற்றை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள். நான்காவது, மிக முக்கியமானது, கட்டணங்களை உரிய தேதி அன்று அல்லது முன்னரே செலுத்துங்கள். தேவையற்ற கடன் குவிப்பை தவிர்த்தல், கடன் அறிக்கைகளை தவறாமல் கண்காணித்தல், கடனை ஒரு நிதி கருவியாக பயன்படுத்துதல் ஆகியவை நல்ல நிதி ஆரோக்கியத்தின் அடித்தளம். இந்த அறிக்கையின் இருந்து ஒரு முக்கியமான கருத்து தெளிவாக தெரிகிறது. கிரெடிட் கார்டு சுற்றியுள்ள பொருளாதாரம் அடிப்படையில் மாறிவிட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிரெடிட் கார்டு என்பது ஒரு விதிவிலக்கான சிறப்பான நிதி கருவியாக பார்க்கப்பட்டது. இன்று அது ஒரு சாதாரண நிதி தயாரிப்பு மட்டுமே. யூபிஐ வந்ததால் கிரெடிட் கார்டு முடிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். யூபிஐ பணம் செலுத்துவதற்கான கருவி, கிரெடிட் கார்டு ஒரு கடன் கருவி. இரண்டும் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இந்தியாவில் கிரெடிட் கார்டு பெனட்ரேஷன் இன்னும் வெறும் 25% மட்டும் என்பதால் நீண்டகால வளர்ச்சிக்கான இடம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஜென்சி பற்றிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இவர்கள் மிக இளம் வயதிலேயே பல கடன்களை எடுக்கிறார்கள். பை நவ் பே லேட்டர், பர்சனல் லோன்ஸ், கன்சியூமர் டியூரபிள் கடன்கள் என்று ஒரே நேரத்தில் பல கடன் தயாரிப்புகளை கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நிதி பயணமா அல்லது கடன் சுமை ஆபத்தை நோக்கி நகர்கிறார்களா என்பது ஒரு கேள்விதான். அறிக்கை நம்பிக்கையளிக்கும் அம்சங்களை சுட்டிக்காட்டுகிறது. பல ஜென்சி கடன் வாங்குபவர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமான கடன் வாங்கும் பழக்கத்தை வளர்த்து வருகிறார்கள். தங்கள் கடன் அறிக்கைகளை கண்காணிக்கிறார்கள். நல்ல திருப்பி செலுத்தும் பதிவுகளை பராமரிக்கிறார்கள். ஆனால் ஒரு கவலை நிறைந்த பகுதியும் இருக்கிறது. இஎம்ஐகளை மட்டுமே பார்த்து வாங்கும் போது மொத்த செலவின் உண்மையான அளவு மறைந்து விடுகிறது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டால் உந்தப்பட்ட கடன் வாங்கல் சமூக ஊடகங்களில் மட்டும்
வாழ்க்கை முறைக்கு ஏற்ப கடன் எடுத்தல் ஆகியவை நீண்ட காலத்தில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குறைப்பு விஷயத்தில் 2 கோணங்கள் இருக்கின்றன. வங்கிகளின் பார்வையில் இது ஒரு பொருளாதார அவசியம், நுகர்வோரின் பார்வையில் இது ஒரு ஏமாற்றம் அளிக்கும் அனுபவம். ஆனால் நிதி ஆலோசகர்கள் சொல்வது என்னவென்றால், ரிவார்ட் பாயிண்ட்ஸை மட்டுமே பார்த்து கிரெடிட் கார்டு தேர்வு செய்வது தவறான அணுகுமுறை. உங்கள் நிதி தேவைகளுக்கு ஏற்ற கார்டு தேர்வு செய்வதுதான் சரியான வழி. கடன் வாங்குவது தவறு அல்ல என்று அறிக்கை வலியுறுத்துகிறது. ஒரு வலுவான கிரெடிட் வரலாறு வீட்டுக்கடன், வாகனக்கடன், வணிக கடன் எல்லாவற்றிலும் சில நிபந்தனைகளை பெற உதவும். உண்மையான ஆபத்து கடனின் செலவை தவறாக புரிந்து கொள்ளும் போதும், தேவையற்ற கடன்களை குவிக்கும் போதும், பொறுப்புடன் திருப்பி செலுத்துவதை நிர்வகிக்க தவறும் போதுதான் எழுகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்தியாவின் கிரெடிட் கார்டு சந்தை முடிவடையவில்லை, மாறுகிறது. 5.2 கோடி கார்டு வைத்திருப்பவர்கள் என்பது ஒரு பெரிய எண்ணாக தோன்றினாலும், கடன் பயன்படுத்தும் நுகர்வோரில் இன்னும் 75% பேருக்கு கிரெடிட் கார்டு இல்லை என்பது பெரிய வளர்ச்சி வாய்ப்பை காட்டுகிறது. ஜென்சி தலைமுறையினரின் கடனை பொறுப்பற்ற முறையில் அணுகுகிறார்கள் என்று சொல்வது சரியல்ல. அவர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கும் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தி முந்தைய தலைமுறைகளை விட முன்னதாகவே கிரெடிட் ஹிஸ்டரியை உருவாக்குகிறார்கள். ஆனால் fear of missing out மற்றும் இஎம்ஐ மனோபாவம் ஆகியவை அவர்களுக்கு சவால்களாகவும் இருக்கின்றன. ரிவார்ட் பாயிண்ட்ஸை குறைவது வங்கிகளின் குறுகிய நோக்கத்தால் அல்ல, இது ஒரு பொருளாதார சூழலில் ஏற்படும் கட்டமைப்பு மாற்றங்களின் விளைவு. நுகர்வோராக நாம் செய்ய வேண்டியது, விளம்பரங்களை மட்டும் பார்க்காமல் நாம் உண்மையான நிதி தேவைகளுக்கு ஏற்ற கார்டு தேர்வு செய்வது, பொறுப்புடன் பயன்படுத்துவது மற்றும் கட்டணங்களை சரியான நேரத்தில் செலுத்துவது என்பதே ஆகும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு, அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.